எஸ் அதான் வரும் கேஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஷூட்டிங் போய், ரொம்ப நாள் ஆச்சு கேஸ். நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏஜென்ட் நம்பர்லாம் தொலைச்சிட்டேன் கேஸ். ஏன்னா இதனாலலாம் என் பழைய ஃபோனை வந்து டக்குன்னு ஸ்மார்ட் ஃபோன் வந்து எனக்கு உடஞ்சிச்சு. உடஞ்சி ரிப்பேர் பண்ணி சரி பண்ணேன். திருப்பியும் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. இப்போ ஃபோன் கடையில் போய் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தா ஃபோன் ரெடி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதனால் சேஃப்டி காசு வச்சுருந்தனால திருப்பி சாம்சங் கேலக்ஸி சொல்லிட்டு செகண்ட்லேருந்து தான் திருப்பியும் செகண்ட்லேருந்து தான் ஃபோனே வாங்கினேன். இப்போ அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோன் நம்பரும் அந்த பழைய ஃபோனில் போயிடுச்சு. இப்போ நம்பர் எப்படி ரீகவர் பண்ண தெரில. எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்பரு, ஏஜென்ட் நம்பர்லாம் இருந்தது. எல்லா நம்பர் டெல்ட் ஆகிடுச்சு கேஸ். ஏன்னா இதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ நான் இப்போ வீடியோ பேசுகிறதுல இந்த ஐடியில் பேசுகிறீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஏஜென்ட்ஸு, யாராச்சும் என்னை கான்டாக்ட் பண்ணணுன்னா, எனக்கு ஃபோன் பண்ணணுன்னா என் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பரு, கான்டாக்ட்ஸ் நம்பர்லாம், வாட்ஸ்அப் நம்பர்லாம் எல்லா நம்பர் டெலிட் ஆகிடுச்சு. அதனால் எதுவுமே ஃபோனை பண்ண முடியல. நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். ஃபுட் டெலிவரி வேலைக்கு போகிறேன். வீட்டில் சும்மா தான் இருக்கேன். எந்த ஷூட்டிங் எதுவும் போகிறதே இல்லை. நான் ஷூட்டிங் போய் ஒரு 1.5 மாதம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் இப்போ தான் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் உங்கள் ஃபோன் நம்பர் எதுவும் இல்லை, வாட்ஸ்அப் நம்பர் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் கால் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் கால் பண்ணாதான் என்னால் பேச முடியும். ஏன்னா உங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லா நம்பர் டெலிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஏன் முந்தாஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து அப்புறம் வந்து அவர் எங்கே இல்லை சொல்லிட்டாங்க. பாம்பேக்கு யாரோ போயிருக்கா சொன்னாங்க. அவர் நேரில் போய்ட்டு அவர் ஆஃபீஸ் போய் விசாரித்து வந்தேன். சரி, வேறு எங்கேயாச்சும் சான்ஸ் கேட்கலாம் போனால் வேறு எங்கே யாரையும் தெரியல. ஏன் முந்தா ஆஃபீஸ் போனேன்னா 1 வருஷம் முன்னாடி பதாஷெட்டி மூவி ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நேரில் பேசினேன். நேரில் பேசிவிட்டு நம்ம சான்ஸ் கேட்டேன். நான் அவர் வந்து நேரில் ஆஃபீஸ் வந்து பார்க்க சொன்னார். அப்போ காலேஜ் படிக்கிறனால அப்போ போக முடியலனால இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கேட்டு ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி ஃபோட்டோஷன் ஆஃபீஸ் வந்தது. அட்ரஸ் கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு வந்துடும். அப்புறம் அவர் இல்லை சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டேன் கேஸ். அப்புறம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஏஜென்ட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். வீட்டில் வெட்டாக தான் இருக்கேன் நான். இனிமேல் ஷூட்டிங் இருந்தால் சொல்லுங்கள், வரேன் நான். ஓகே, என்ன போல் வாழ்க்கை. ஓகே சார். அப்புறம் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஆக்டர் ஆகுவேன், பெரிய ஹீரோ ஆவேன். ஓகே, என்ன போல் வாழ்க்கை. பை எஸ்.